ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் ரீட்டைல் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். கேரட் மைசூர் பாக், பீட்ரூட் மைசூர் பாக், வெள்ளரி விதி மைசூர் பாக், அப்புறம் தக்காளி மைசூர் பாக். கோகனட் லட்டு வந்து வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கோகனட் லட்டு வந்து பெக்யூலராக இருக்கும், நிறைய ஷாப்ஸில் கிடைக்காது. நிறைய வெட்டிங்ஸ்க்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து ஆர்டர்ஸ் வந்தது. அதே மாதிரி அல்வா வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வெரைட்டிஸ், ஃப்ரூட் பேஸ்டு அல்வாஸ், வெஜிடபிள் பேஸ்ட் அல்வாஸ், அப்புறம் கருப்பட்டி பேஸ்ட் அல்வாஸ். என்னோடய எய்ம் வந்து 1000 பீப்புளுக்கு வந்து லைவ்லிஹுட் கொடுக்கணும்னு சொன்னேன். அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, அப்போ 1000 ஸ்டாஃப் வேணுமா உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு 1000 ஸ்டாஃப் எல்லாம் வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார்சாமி. கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். இந்த வருஷம் நாங்கள் சில்வர் ஜூப்ளி மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்திட்டு இருக்கேன். இன்றைக்கி 8வது பேட்சில் இன்றைக்கி நம்ம யார் அறிமுகப்படுத்துகிறோன்னா சந்திரகலான்றவங்கள அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க சென்னை கொரட்டூர்லேருந்து வந்திருக்காங்க. ஹோம்மேடில் வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. உங்ககிட்டையும் அவங்க அதை பற்றி பகிர்ந்துக்க வந்திருக்காங்க. கேட்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்மளும் கேட்போம். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சந்திரகலா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். என்னோடய கடை பேர் பார்த்திங்கன்னா கலா ஹோம்மேட் ஃபுட்ஸ். ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் ரீட்டைல் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இங்கே இந்த தருணத்தில் இந்த கோயம்புத்தூரில் வந்து பேசுகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சு கொடுத்த மிஸ்ஸஸ் ஆண்டாள் ஆழ்வார்சாமி மேடம்க்கும் அண்ட் கீதாவுக்கும் ரொம்ப நன்றி. கோகனட் லட்டு வந்து வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கோகனட் லட்டு வந்து பெக்யூலராக இருக்கும், நிறைய ஷாப்ஸில் கிடைக்காது. ஈவன் டுடே நிறைய வெட்டிங்ஸ்க்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து ஆர்டர்ஸ் வந்தது. அந்த ஆர்டர்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பித்து ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வந்து எம்எஸ்எம்ஏல ரிஜிஸ்டர் பண்ணேன். அப்போது வந்து அவங்கள எக்ஸிபிஷனுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஒரு பெரிய ஒரு சென்னை ட்ரேட் சென்டரில் ஒரு எக்ஸிபிஷன் வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்லேயே இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரல. ஒரு எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து ஒரு ஏரியா கிடைச்ச மாதிரி இருந்தது. ஒரு பிஸ்னஸ் வேர்ல்டில் என்ட்ரான மாதிரி இருந்தது. நிறைய கற்றுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸை ஃபீட் பண்ணுறோம். என்னுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு வரணுன்னா என்னுடைய ஷாப்ஸில் வந்து எல்லா விதமான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸும் இருக்கும். சுகர் பேஸ்டு ஸ்வீட்ஸு, கருப்பட்டி பேஸ்டு ஸ்வீட்ஸு, ஜாகரி பேஸ்டு ஸ்வீட்ஸு எல்லாமே இருக்கும். மைசூர் பாக் வெரைட்டிஸே பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 20 வெரைட்டிஸ் ஆஃப் மைசூர் பாக்ஸ் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரட் மைசூர் பாக், பீட்ரூட் மைசூர் பாக், வெள்ளரி விதி மைசூர் பாக், அப்புறம் தக்காளி மைசூர் பாக், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி அல்வா வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா வந்து நிறைய வெரைட்டிஸ், ஃப்ரூட் பேஸ்டு அல்வாஸ், வெஜிடபிள் பேஸ்ட் அல்வாஸ், அப்புறம் கருப்பட்டி பேஸ்ட் அல்வாஸ். இதெல்லாமே வந்து மால்ட்டும் பண்ணுறோம். நாங்கள் ஏபிசி மால்ட்டு, பீட்ரூட் மால்ட் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பர்ஃபீஸ் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து மில்லட் லட்டூஸ் நியர்லி ஒரு 30 வெரைட்டிஸ் ஆஃப் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா வந்து ஃபுட் பிஸ்னஸில் எஸ்பெஷலி இப்போ நம்ம நிறைய விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். பட் நிறைய பெரிய இடத்துலலாம் போகிறப்போ விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் கம்மி பேர் தான். ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து முளைச்சி வர்றோம், ஃபேமிலியை பார்க்குறோம், அப்டக்கல்ஸ் பார்க்குறோம், பின்னாடி போயிடுறோம். அப்போது ஒரு பெரிய லெவலுக்கு வந்து ஸ்டாக்னேட் ஆகாமல் வந்து நிற்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து ரொம்ப கம்மி. எல்லாருமே வந்து ஜென்ஸ் தான். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிஸ்னஸில் வந்து லாபம்னு சொன்னால் பயங்கர லாபம் எதுவும் இல்லை. என்னோடய எய்ம் வந்து 1000 பீப்புளுக்கு வந்து லைவ்லிஹுட் கொடுக்கணும்னு சொன்னேன். அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, அப்போ 1000 ஸ்டாஃப் வேணுமா உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு 1000 ஸ்டாஃப் எல்லாம் வேண்டாம். ஸ்டாஃப் வந்து மேபி எனக்கு 25,000 பீப்புள் இருக்கலாம், 35,000 பீப்புள் இருக்கலாம், 1 lakh பீப்புள் இருக்கலாம். பட் என்னுடைய எய்ம் வந்து 1000 பீப்புளுக்கு என்னால் அவங்க வந்து ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு அவங்க ஃபேமிலியை, அது விமென் வந்து ஃபேமிலியை நான் வந்து என் ஃபேமிலியை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அப்படின்றது எனக்கு 2004லேருந்து விதைச்ச விதை. இந்த இதுக்காக சம்மந்தப்பட்டு நிறைய அசோசியேஷன்ஸோட மிங்கிளாயிருக்கேன், நிறைய சோஷியல் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன். பட் என்னுடைய பிஸ்னஸ் சார்ந்து பண்ணணுன்றது வந்து என்னுடைய என்ன சொல்லுவாங்க அடிமனசில் இருக்கிற ஒரு ஆசை. ஸோ அதுக்காக வந்து என்னுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு ஒரு மோட் ஆஃப் இதுவாக வச்சுருக்கேன். என்னோடய மெயின் எய்ம் வந்து விமனை வந்து பெரிய ஜர்னியாக கூட்டிகிட்டு போகணும், பெரிய லெவலில் கொண்டு வரணுன்றது. அண்ட் என்னுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு எப்போவுமே நம்புகிறேன். அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்டாஃப்ஸ் வந்து விமன் தான் மெஜாரிட்டி. அண்ட் மாஸ்டர்ஸ் வந்து மென்னாக இருக்காங்க. அண்ட் என்னுடைய ஷாப்பில் இருக்கிற ஒரு ஸ்வீட்லேருந்து ஒரு காரத்துலேருந்தும் எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக எனக்கு தெரியாத ஐட்டம் இல்லை. எல்லாமே வந்து என்னால் வந்து
பண்ணவும் முடியும், ட்ரைன் பண்ணவும் முடியும். பிகாஸ் எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணணும்னு நினச்சோன்னா ப்ராடக்ட் நாலேஜ் எப்போவுமே நமக்கு தேவை. அந்த ப்ராடக்ட் நாலேஜ் இல்லைன்னா நம்மளை வந்து யாரானாலும் ஏமாற்றிடலாம், எப்போனாலும் காலவாரி விட்டுடலாம் பிஸ்னஸும். ஸோ நமக்கு ப்ராடக்ட் நாலேஜும் தேவை. அதே மாதிரி ப்ராடக்ட் நாலேஜ் மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால் சர்வை பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. நான் ப்ராடக்ட்ஸ் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு வந்து இது விற்க தெரியாது அப்படின்றப்போ விற்க தெரியாத போர்ஷனில் வந்து மறுபடியும் வந்து நமக்கு பிஸ்னஸ் ஸ்டாக்னேட் ஆகும். அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஐம் பிளெஸ்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் 2004 நியர்லி ஒரு 2050 வரைக்கும் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்திருக்கேன். ஸோ மார்க்கெட்டிங் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா வந்து நாய் பொழப்புன்னு சொல்லுவாங்க, அது ரியலாக வந்து அனுபவிச்சிருக்கேன். பட் ஐ என்ஜாய்ட் ஃபுல்லி இது மார்க்கெட்டிங். இது இப்போ கூட பார்த்திங்கன்னா நான் போயிட்டு ஒரு 100 பீப்புளை மீட் பண்ண சொன்னால் அவ்வளோ சந்தோஷமாக மீட் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு ஒரு 100 பீப்புளை மீட் பண்ணால் ஒரு 10 பேரை சைன்அப் பண்ணிவிடுவேன். ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீல்டுன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டு. நான் நிறைய பேசணும் அதில் எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீல்டு வந்து நான் என்ஜாய் பண்ணுவேன். ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையானது எப்படி ப்ராடக்ட் நாலேஜோ மார்க்கெட்டிங்கோ, அதே மாதிரி வந்து சப்போர்ட்டிவ் சிஸ்டம் அண்ட் டீம். ஸோ டீமை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம், டீமை எப்படி நம்ம கொண்டு வர்றோம், அவங்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம். என்னுடைய ஸ்டாஃப்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு ஈவன் ஒரு சின்ன ஒரு இதனாலும் ஃபேமிலி இஷ்யூ ஆனால் கூட வந்து ஐ வில் சார்ட் இட் அவுட் இமிடியேட்டாக. அவங்களுக்கு ஏதாச்சும் ஃபினான்ஷியல் நீடு வேணுமா, இமிடியேட்லாம் அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு முடியல, என்னால் யாரையாச்சும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டேன். நானே பைக் எடுத்துகிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தேன். அந்தளவுக்கு வந்து பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இதனால் வந்து நான் பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆகிட்டேன்னா நான் இன்னும் ஆகலை. பட் ஐ ஹாவ் த ஹோப் தட் ஐ வில் ரீச் த டாப். இது எல்லாமே உங்ககிட்ட எல்லாமே பகிர்ந்துக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பிஸ்னஸ் வந்து மென்னுக்கு வேறு, விமெனுக்கு வேறு. மென்னுக்கு பிஸ்னஸ் வந்து ஒரு ஃபினான்ஷியல் நீடு, ஃபினான்ஷியல் சப்போர்ட், ப்ரைட் இன் த சொசைட்டி. பட் விமெனுக்கு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்ன்றது வந்து எப்படி நம்ம ஃபேமிலியை, ஒரு குழந்தைய நம்ம வந்து பெற்றெடுத்து அது வளர்த்து அதை வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி பேரன் பேத்தி எடுத்து சந்தோஷப்படுவோமோ, அதேமாரி தான் பிஸ்னஸ் எனக்கு. நான் வந்து படித்ததுக்கும் பண்ணுற பிஸ்னஸ்க்கும் சம்மந்தம் இல்லைனாலும் நான் பெற்றெடுத்த குழந்தை அந்த பிஸ்னஸ். அது வந்து மேபி இப்போ வந்து கொஞ்சம் சேலஞ்சிங் ஃபேஸில் இருக்கலாம். அது வந்து ஓடணும், பண்ணணும், அதுக்கு கல்யாணம் ஆகும். தட் மீன்ஸ் பிரான்ச்சஸ் பண்ணணும். நிறைய ஃப்ரான்ச்சைஸி நிறைய பேர் என்னை கேட்டுட்ருக்காங்க. அந்த ஃப்ரான்ச்சைஸிக்கு வந்து லீகல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் பண்ணுறப்போ என்னுடைய கனவு, தட் மீன்ஸ் கிவிங் லைஃப் டு 1000 லேடிஸ், அது ஃபுல்ஃபில் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் கூடிய சீக்கிரம் அதெல்லாம் ஆகிறதுக்கு உங்கள் எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் விஷஸும் தேவைப்படுது. என்னுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து தமிழ்நாடு ஆல் ஓவர் வந்து நம்ம சர்க்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தீபாவளி, ஆயுத பூஜைக்கெல்லாம் வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எப்போவுமே ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ், பிகாஸ் எங்கள் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ டால்டா. ஸோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னா குவாலிட்டியாக அண்ட் ஹைஜீனிக்காக நல்ல ஃப்ரெஷ்னஸோடு வந்து கிடைக்கணும். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா என்னை எப்போவுமே ரீச் பண்ணலாம். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் 7823989073. டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த நம்பர் இருக்கும். எப்போனாலும் ரீச் பண்ணலாம். ஐ வில் டூ த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் த டைம். சந்திரகலா மிக சிறப்பாக பேசினாங்க. அவங்க வந்து பிஸ்னஸை பற்றி மட்டும் பேசலை, சமூக அக்கறையோடு பேசினாங்க. ஒரு 1000 லேடிஸை வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும், அப்படி தானே சொன்னீங்க? வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்றது அவங்களுடைய கனவு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நிறைய நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண வந்துடுறோம். அந்த பிஸ்னஸில் வந்து நம்ம எப்படி வந்துன்னா எமோஷன்ஸ் வச்சுட்டு இது எனக்கு, எனக்காக நான் சம்பாரிச்சுக்கிறேன், எனக்காக வச்சுக்கிறேன் அப்படின்றது இல்லாமல் கொஞ்சம் நம்ம சமூக அக்கறையோடு பண்ணும்போது அது இன்னும் சிறப்பாக வரும். அவங்க நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அப்படியே நான் என்ன இன்னொரு வாட்டி திரும்பி பார்த்த மாதிரி இருந்தது. மறுபடியும் என்னுடைய ஸ்டோரியை ஃபஸ்ட்லேருந்து நான் வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டேன் அவங்க சொன்னதுலேருந்து. மிக சிறப்பாக பேசினாங்க சந்திரகலா. மிக்க நன்றி சந்திரகலா. மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். எல்லாரும் நம்ம சேர்ந்து அவங்கள வாழ்த்தலாம். அவங்க நல்ல ப்ராடக்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்வீட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தாங்க, ஆனால் எனக்கு சாப்பிட கொடுக்கல, தீந்து போச்சு. பரவாயில்ல, எனக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். எல்லாரும் அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த சிந்தனைக்கு நான் சொல்கிறேன், அவங்க வந்து எவ்வளவோ பேர்த்த உயர்த்தணும்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு சிந்தனைக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் இருக்குது, தொடர்பு கொள்ளுங்கள். மிக்க நன்றி சந்திரகலா. தேங்க்யூ.